Audio Jungle. வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சென்னை எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் உள்ள ஹோட்டலில் பிரிட்ஜ் விளையாட்டு இறுதிப் போட்டி மற்றும் நிறைவு விழா நடைபெற்றது. நிர்வாக இயக்குனர் கவிதா சிங்கானியா ஏற்பாட்டில் இந்திய பிரிட்ஜ் கூட்டமைப்பு பெடரேஷன், தமிழ்நாடு பிரிட்ஜ் சங்கமும் இந்நிகழ்வினை நடத்தியது. பெரிய அளவில் ஊக்குவிக்கும் நோக்கில் பிரிட்ஜ் சென்னை ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில் செப்டம்பர் 2025 சர்வதேச பிரிட்ஜ் சாம்பியன்ஷிப்பை ஏற்பாடு செய்ய திட்டமிட்டுள்ளது. நிகழ்வில் உலக பிரிட்ஜ் கூட்டமைப்பு குழு உறுப்பினர் கிருபாகர் மூர்த்தி, பிரிட்ஜ் தேசிய பொருளாளர் சதீஷ்குமார், தமிழ்நாடு பிரிட்ஜ் சங்க தலைவர் ஸ்ரீதர், இந்திய பிரிட்ஜ் கூட்டமைப்பின் தலைவர் பிரசாத் கேனி, பிரிட்ஜ் நிகழ்வு அமைப்பாளர் மற்றும் பிரிட்ஜ் பயிற்சியாளர் நாராயணன் ஐயர், தமிழ்நாடு பிரிட்ஜ் சங்க தலைவர் சுனில் வர்கீஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். பிப்ரவரி 9, 10 ஆகிய தேதிகளில் நடைபெற்ற பிரிட்ஜ் தேசிய மகளிர் சாம்பியன்ஷிப் போட்டியில் வித்யா பட்டேல், கல்பனா குர்ஜார், பிப்ரவரி 11, 12 தேதிகளில் நடைபெற்ற ஸ்ரீமதி விஜயா ஜூஜு நினைவு தேசிய கலப்பு ஜோடி சாம்பியன்ஷிப் போட்டியில் சந்தீப் கர்மாகர் மற்றும் மரியான் கர்மாகர், பிப்ரவரி 13 முதல் 16 வரை நடைபெற்ற டோலானி அகில இந்திய ஓபன் தேசிய மாஸ்டர்ஸ் பிரிட்ஜ் சாம்பியன்ஷிப் போட்டியில் சர்லா பைபர்ஸ் அணி ஜோடி அரவிந்த் வைத்யா, சுபம் ஆச்சாரியார் ஆகியோர் வெற்றி பெற்றனர். வெற்றி பெற்றவர்களுக்கு மொத்தம் ரூபாய் 5 லட்சம் பரிசு தொகையினை பகிர்ந்தளிக்கப்பட்டது. இதுகுறித்து பிரிட்ஜ் தேசிய பொருளாளர் சதீஷ்குமார் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: பிரிட்ஜ் உலகமெங்கும் பிரபலமாக விளங்கும் அறிவுத்திறன் வளர்க்கும் சீட்டுக்கட்டை கொண்டு விளையாடும் ஒரு விளையாட்டு ஆகும். பிரிட்ஜ் என்பது தீவிரமான தந்திர உத்திகளை கையாளும் சீட்டாட்டம் என்பதாலேயே ஒரு சமூகமே தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கிறது. இந்த விளையாட்டில் பல நல்ல விஷயங்களும் உள்ளன. சிறு வயதிலிருந்து விளையாடும் போது அறிவுத்திறன் அதிகரிக்கும். அது மட்டுமின்றி டிமென்ஷியா அல்லது அல்சைமர் நோய் ஏற்படுவதை தாமதப்படுத்துகிறது அல்லது முற்றிலும் தடுக்கிறது என்பதை ஆய்வுகள் நிரூபித்துள்ளன. மேலும் மூளையின் செயல்திறனை வளர்க்கிறது. கல்வி, தொழில் துறைகளில் அதிக ஈடுபாட்டுடன் செயல்பட உதவுகிறது. இந்த காரணங்களால் உலக பிரிட்ஜ் கூட்டமைப்பை சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி, இந்திய தேசிய விளையாட்டுத்துறை மற்றும் தமிழ்நாடு விளையாட்டு ஆணையமும் அங்கீகரித்துள்ளது என்று அவர் கூறினார்.